அன்பான தோழர்களே வணக்கம். சமீப காலமாக தந்தை பெரியாரை பற்றின அவதூறான வீடியோக்களை நாம் தமிழர் கட்சியைச் சார்ந்தவர்கள் இன்றைக்கு வலைதளங்களில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ மக்களுக்கு எதிரானவர்கள் பெரியாரால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை, பெரியார் பெண்களை பற்றி அவதூறாக பேசியிருக்கிறார் என்ற பல்வேறு அவதூறு குற்றச்சாட்டுகளை நாம் தமிழர் தொம்பிகள் இன்றைக்கு மேடைக்கு மேடை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக நம்ம பார்க்க போனால் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாநில மைய பொறுப்பாளர்களும் இன்றைக்கு பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் ஒரு மத அரசியலை, ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடுகள், கொள்கைகளை மக்கள் மத்தியில் விதைப்பதற்கு சீமானையும் ஒரு ஆயுதமாக பிஜேபி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க போனால் நேரடியாக தமிழகத்தில் ஆட்சிக்கட்டிலில் உட்கார முடியாத பிஜேபி, ஆர்எஸ்எஸ் பல்வேறு விதமான வழிகளில் உள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்தது. ஆனால் தமிழ்நாடு ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபியையும் உள்ளே நுழைய விடாமல் இன்றளவும் வலுவாக எதிர்த்து மோடியினுடைய மத அரசியலை ஒழிப்பதற்கு இடதுசாரி சக்திகள் அனைத்தும் ஒன்று கூடி நிற்கக்கூடிய நிலை இன்றைக்கும் இருக்குது. பொதுவாக பார்க்க போனால் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு நாகரிகம் இல்லாமல் கெட்ட கெட்ட வார்த்தைகளில் இன்றைக்கு மீடியாவிலேயே ஒரு பத்திரிகை நண்பர்கள் பேட்டி எடுக்கும்போதே மீடியா முன்பு ஒரு நாக்கூசும் வார்த்தைகளை பயன்படுத்தி பெரியாரை திட்டுகிறார். அந்த சீமான் பேசும்போது பின்னேடி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினர் கைத்தட்டி சிரிக்கிறார்கள். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 60-80 ஆண்டுகளுக்கு முன்பு பின்னோக்கி பாருங்கள். நாம் தமிழர் கட்சியினர் கொஞ்சம் ஆராய்ந்து படிக்க வேண்டும். பெரியாரனுடைய வரலாறை படியுங்கள். பெரியாருடைய வரலாறையும் ஹிந்து முன்னணி சார்பில் பல்வேறு புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அப்போ ஹிந்து முன்னணி எழுத்தாளர் எழுதக்கூடிய அந்த எழுத்துக்கள் என்பது, அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடியது என்பது அப்படியே பெரியார் வாழ்ந்த வாழ்க்கையை அப்படியே மாற்றி எழுதியிருக்கிறது. ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த கோட்பாடுகளை, ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த மூட நம்பிக்கையை உடைத்தெறிய பெரியார் எடுத்த ஆயுதம்தான் பெண் புரட்சி. தான் கட்டிய கோவிலுக்குள் தானே போகக்கூடாது என்ற ஒரு சட்டம், என்ற ஒரு நிலை வரும்போது, உனக்கென்ன, நீயும் பெண்தானே, நீயும் மனிதர்தானே, கோயிலுக்கு செல்லலாம், நீ மற்றவர்களுக்கு அடிமை இல்லை என்று உரக்கச் சொன்னவர். ஒரு காலத்தில் வெள்ளையர்களின் ஆட்சியின் போது நாட்டிற்கு சுதந்திரத்திற்காக போராட்டக்களம் நடந்த நேரம். வரலாற்றை புரட்டி பாருங்கள். நாம் தமிழர் கட்சி தோழர்களுக்கு சொல்கிறேன், வரலாறு முக்கியம். புரட்டி பாருங்கள். இந்த நாடு எப்படி உருவானது,
நாட்டிற்கு சுதந்திரம் எப்படி கிடைத்தது, அதின் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய பங்கு என்ன, கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். இன்றைக்கு பிஜேபிக்கு நாம் தமிழர் கட்சி சொம்பு தூக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து பெரியாருனுடைய வரலாறை படியுங்கள். தனக்கு பேசத் தெரியும் என்று வலைதளங்களிலோ யூடியூப்பிலோ பெரியாரை எதிர்த்து ஆம்பளையா, அவன் யார் இவன் யார் என்று பேசுகிறீர்கள். கொஞ்சம் நாவடக்கம் வேண்டும். முழுமையாக படியுங்கள். பெரியாரை மட்டுமல்ல, இடது சிந்தனை வரலாறுகளை படியுங்கள். சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோவில் சொல்கிறார், பெரியார் எனது மயிருக்கு சமம் என்று. சீமான் சொல்கிறார், பெரியார் எனது மயிருக்கு சமம் என்று. இவர்கள் இருவருமே தமிழுக்கு எதிரானவர்கள். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை நாம் ஒரு எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிக்கக்கூடாது அந்த கட்சியை. எப்படின்னா, எப்படி பிஜேபியில் ஆர்எஸ்எஸ் இருக்கோ அந்த பிஜேபியினுடைய பிரிவு தான் இந்த நாம் தமிழர் கட்சியும். தயவு செய்து நாம் தமிழர் கட்சியை இளைஞர்கள் தவிர்க்க வேண்டும். எதிர்கால இந்தியா, எதிர்கால தமிழ்நாடு ஒற்றுமையாக வாழ்வதற்கான